மனசு கேட்க மாட்டேங்குதுப்பா. இப்போ இதை டிஸ்கஸ் பண்ண நேரம்ல ஓகேன்னு சொல்லிடு பூஜா. நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த சினிமா, குறும்படம், ஷூட்டிங் இத பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. கரெக்ட். வேற வேலையே இல்ல உங்களுக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க சொல்றதா கரெக்ட். பாவங்க அவரு உடம்பு முடியாம தானே போறாரு. உங்களை விட்டா பொறுப்பான ஆளும் கிடைக்க மாட்டாங்க. அதனால நீங்க கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தங்கிருங்க. 90 நாள் தானே, கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். நீங்க எதைத்தான் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன் பரத். அவரும் ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்களும் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். பரவாயில்ல விடுங்க. என்ன மனுஷனுக்கு அவன் வழி அவன் வலி, அதான் வாழ்க்கை. சரி, நீங்க 2 பேரும் பேசி முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. நான் போய் சமையல் ரெடி பண்ணிடுறேன். சரியா அண்ணே? இன்னைக்கு நம்ம வீட்ல தான் சாப்பாடு. வந்துடுறேன். அப்பா உள்ள வரலாமா? வாங்க வாங்க. அட வக்கீல் தோத்தாத்திரி சார், வாங்கோ வாங்கோ. என்ன இது, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உட்காருங்க சார், உட்காருங்க. நீங்க எவ்வளவு பெரிய வக்கீல், என்ன தேடி வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், பேசலாமா? என்னது, என்கிட்டயா? என்கிட்ட பேசுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? நான் மகாலிங்க ஐயர் சார்பா வாதாடுறேன். நீங்க லலிதம்மா சார்பா வாதாடுறீங்க. ஆனா அவளாண்ட பணம் வாங்கிட்டு இவளுக்கு சாதகமா வேலை பார்க்கறீங்களே, இது தர்மமா? இந்த தர்ம நியாயம் எல்லாம் பார்த்தா காசு பார்க்க முடியாது. யார் கொடுத்தா என்ன, பணம் பணம் தானே. ஒரு கொலை பண்ணாலும் தூக்குதா, 9 கொலை பண்ணாலும் தூக்குதாங்கிற மாதிரி ஒரு பொய் சொன்னாலும் பணம் தான், 1000 பொய் சொன்னாலும் பணம் தாங்கிற போது வண்டி வண்டியா பொய் சொன்னா என்ன தப்பு? தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. வாத்தியார் தொழில வேணா தர்ம நியாயம் பார்க்கலாம். இந்த தொழில நாம ஜெயிச்சா எதிர்கட்சிக்காரன் அடிப்பான், தோத்துட்டா நம்ம கட்சிக்காரனே நம்மள அடிப்பான். அடி தாங்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் பணம் வேணும். பெருசா பேச வந்துட்டீங்களே, இத்தனை நாளா நீங்களும் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க செய்யாத தகுடுதத்தமா? வாஸ்தவம் தான், நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். இத்தனை நாளா நானும் அந்த பாவத்தை பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்ப நான் விட்டுட்டேன், அதான் உங்களை விட சொல்றேன். விட்டுறேன். பணத்தை உங்க அளவுக்கு நானும் சம்பாதிச்சுட்டு விட்டுறேன். பணம் சேர்ந்தா பாவம் சேரும்பாங்க. பணத்தை சம்பாதிச்சுட்டு பாவத்தை போக்கிடுறேன். எல்லாம் உன் தலை எழுத்து. இதுக்கு மேல மேல இருக்கானே அந்த பகவான், அவன் பார்த்துப்பான். வர என்னடி இது புது பழக்கம்? திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்ட? இல்ல, நான் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வருதுன்னு சொல்லி நீங்க சென்னைக்கு வந்துட்டேள். பசங்களும் ஹாஸ்டல்ல இருக்கா. என்ன தீர்ப்பு வரப்போறதோ என்னமோன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குது. தனியா இருக்க முடியல, அதான் நானும் உங்களோடய இருக்கலான்னு வந்துட்டேன். என்னத்துக்கிட்ட அனாவசியமான டென்ஷன்? எல்லாம் தான் ஓஞ்சி முடிஞ்சு கொடுத்த. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மன்னி கேஸை வாபஸ் வாங்கிட்டா அவளுக்கு சேர வேண்டியது அவள்கிட்ட கொடுத்துடலான்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிவிட்டேன். சரி சரி, கோவில் வந்துடுத்து. நீங்க எங்கேயாவது வண்டியை நிறுத்துங்கோ. நான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து விடுறேன், நீங்க போங்க. நான் ஒன்று பண்றேன், நான் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன். அப்பா கொஞ்சம் கோவில் வாசல் நிறுத்துப்பா. வேண்டாண்ணா, நான் ஆட்டோ பிடிச்சி வந்து விடுறேன், நீங்க போங்க. சரி, நிறுத்துப்பா வண்டியை. உமா, அக்கா, உமா எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க உமா? அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களை பாக்கணும்னு அந்த பகவானை வேண்டிகிட்டே இருந்தேன். அந்த பகவான் இங்கேயே உங்களை என் கண்ணை காட்டிட்டான். அக்கா, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அக்கா. என் ஆத்துக்காரர் திருந்திட்டார். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டார். அவர் தான் என்னை இப்ப வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போனார். உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருக்காருக்கா. ஜெகதா, நிஜமாவா சொல்ற? நம்பவே முடியலையே. மகா திருந்திட்டானா? ஆமாக்கா, நீங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கங்க. நேக்கு கேஸ்ல ஜெயிக்கணுங்கிற ஆசையும் வெறியும் எதுவுமே இல்ல. ஏன்னா வெறும் சொத்துக்காக நான் கேஸ் போடல. நான் தான் அவரோட ஒரே சம்சாரம்னு இந்த ஊருக்கு முன்னாடியும் இந்த சட்டத்துக்கு முன்னாடியும் நிரூபிக்கணும்ங்கிறதுக்காக தான் கேஸ் போட்டேன். மத்தபடி இந்த சொத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீயே சொல்ற. நான் கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். உங்க ஆத்துக்காரர் நிஜமாவே திருந்திட்டாரா சித்தி? என்னடி இப்படி கேட்டுட்ட? சத்தியமா திருந்திட்டார். அப்படின்னா அவர் கேஸ் வாபஸ் வாங்க வேண்டியதானே? எதுக்கு எங்களை வாங்க சொல்றா? என்னடி இது குதர்க்கமா கேள்வி கேட்டுண்டு? குதர்க்கமா கேட்கலமா, அர்த்தமா தான் கேக்குறேன். நம்ம கேஸ் வாபஸ் வாங்கிண்டா நம்ம மறுபடியும் ஷூட் போட முடியாது. அவரே எல்லா சொத்தும் அமைக்கிடலாம். அதே அவர் கேஸ் வாபஸ் வாங்கினா நம்ம பங்கெல்லாம் கொடுத்தாகணும்ல, அதான்.
அதான் அவருடைய பிளான். ஓனா என்னைக்குமே சைவமா மாறாது. ஆடு செத்ததுக்கு ஓனாக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சா ஓனை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழாது. எங்க புதப்பா தோண்டி பிடிச்சு சாப்பிடலாம் தான் பாக்கும். அந்த மகாலிங்க ஐயர் ஒரு ஓனாய் மாதிரி, அவர் திருந்தவே மாட்டாரு. நான் வரேன் சித்தி, வாமா. பூஜா, வாங்க வாங்க. என்னது ஆச்சரியமா இருக்கு? 3 மாசம் ஹாஸ்டல்ல தங்கியிருக்க போறேன் கிளம்பி போனீங்க. இப்ப என்னடானா 3 நாள் திரும்ப வந்திருக்கீங்க. என்ன ஆச்சு? முடியல, ஏதோ பெரிய தியாகி மாதிரி சர்வீஸ் பண்றேன்னுட்டு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். ஜாலியா தான் இருந்தது பரத். காலையில இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அங்க இருக்கிற தாத்தா பாட்டிங்களோட டைம் போனதே தெரியல. ஆனா 7 மணி ஆனா எல்லாரும் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தனியா உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. உங்க கூட பேசுறது, பழகிறது, இந்த வீட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணேன். உங்களை மட்டும் இல்ல பரத், உமா, லாலா அங்கிள், இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரோடையும் நான் ஜாலியா மனசு விட்டு பேசி சிரிச்சிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு எல்லாரையும் விட்டுட்டு என்னால அங்க தனியெல்லாம் இருக்க முடியல. அதான் கிளம்பி வந்துட்டேன். என்னால அங்க இருக்க முடியல பரத். ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க இருங்க இருங்க. உங்களை யாரு முதல்ல இங்க நாங்க போக சொன்னது? நீங்களா தான் அன்னைக்கு போறேன். நீங்க சரி போறேங்கிறவங்களை போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினா அது நல்லா இல்லைன்னு தான் நான் அன்னைக்கு வாயை மட்டும் போங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க போறேன்னு சொன்ன உடனே நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நீங்க வேணா குமார போய் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேங்கிறது. அதனால நீங்க இப்பதான் நீங்க வந்துட்டீங்களா? இத பாருங்க, நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன், இனிமே இந்த காம்பவுண்ட் விட்டு நீங்க எங்கேயும் வெளியில போக கூடாது. இது என்னுடைய ஆர்டர். இந்த காம்பவுண்ட் தான் உங்களுடைய சொர்க்கங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆமா, அதுவே போதுங்க. இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது. உள்ள போங்க. ஓகே. இருங்க, வேலை என்னாச்சு? போச்சா? போனா போது விடுங்க, பெரிய வேலை. இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி வேலையெல்லாம் போகல. அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் நல்ல வேலை பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சம்மதிச்சிருக்காரு. அதனால நான் ஆஸ் யூஷுவல் 6 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன். அதான் நான் பார்த்தேன். நீங்க யாரு? விவரமான ஆளாச்சே. சரி சரி போங்க, உள்ள ஃபிளாஸ்க்ல காஃபி வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. May I come in, sir? Yes, come in. Good morning, sir. Good morning. உட்காருங்க மிஸ் உமா. You are very lucky. ஹெட் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் just now ஃபேக்ஸ் வந்தது. ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச்சிங் விஷயமா நீங்க சிங்கப்பூர் போக செலக்ட் ஆயிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன மிஸ் உமா, சிங்கப்பூர் போக செலக்ட் ஆனதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தான் சார். ஆனா என் குடும்பம் இருக்க சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றதுனே தோணல. என்ன மிஸ் உமா, இவ்வளவு சைல்டிஷா பேசுறீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் அது. ரியலி இட்ஸ் a golden opportunity. சிங்கப்பூர் போயிட்டு வந்த அப்புறம் உங்க ரேஞ்சே மாறிடும். ப்ராஜெக்ட் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் கம்பெனியே வீடு, காரு, சர்வன்ட் மேட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க. இது அத்தனையும் உங்க திறமைக்காக கிடைக்கிற அங்கீகாரம். வேண்டான்னு சொல்லிடாதீங்க. 1 week டைம் இருக்கு. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. ஓகே சார். You may go. நீ வேலைக்கு போறச்சையே நான் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுட்டேன். கேட்டியாடி நீ? குடும்ப கஷ்டம், படிச்ச படிப்பு வீணா போறது, அது இதுன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு வேலைக்கு போனேன். நானும் எல்லாத்தையும் பொறுத்துட்டேன். இப்ப என்னடான்னா திடுதுப்புன்னு ஆபீஸ்ல புது ப்ராஜெக்ட் விஷயமா சிங்கப்பூர் போய் ஆகணும்னு இப்ப பிடிவாதம் பிடிக்கிற. முடியாதுடி, நீ போகவே கூடாது. மா, ஏமா இப்படி வீண் விவாதம் பண்ணிட்டு இருக்க? நான் வீண் விவாதம் பண்றேனா? நீ தாண்டி விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துல பொம்மை நாட்டிங்க இது வரைக்கும் வேலைக்கு போனதே கிடையாது. வெளிவாசல்னு கூட போனது கிடையாது. ஏதோ கோயில் குளம்னு போறதோட சரி. ஆம்பளைங்க கடல் தாண்டி வேலைக்கு போனா அது பெருமை. அதே பொம்மை நாட்டிங்க வேலைக்கு போனா அது பெருமை இல்லடி, கேவலம். அப்படி ஒரு கேவலம் ஓ மூலியமா இந்தாத்துக்கு வர்றத நான் அனுமதிக்க முடியாது. ஏமா புரிஞ்சுக்கதே பேசுற? ஆபீஸ்ல எங்க போக சொன்னாலும் நான் போகணும், இல்லனா என் வேலை போயிடுமா? போனா போட்டுமே, பெரிய வேலை. நீ ஈஸியா சொல்லிட்ட போனா போகட்டும்னு. ஆனா என்னால அப்படி விட முடியாது.
நீ என்ன சொன்னாலும் சரி நான் சிங்கப்பூர் போக தான் போறேன். ஏய் நெல்லடி, நீ சிங்கப்பூர் போறதா இருந்தா நேக்கு காரியம் பண்ணிட்டு போ.